உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்போது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். கட்டி கொஞ்ச நாளாக இந்த செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ல தமிழ்லயே அதிகமா பேசிச்சு. போன வாரம் தமிழ் பெண்ணா புடவையில ஆங்கிலம் 50%, தமிழ் 50% அப்படி கலந்து பேசிச்சு. நான் தான் சொன்னேன், அழகிய தமிழ் மகளே, நல்ல தமிழ் பேசுற, இதுக்கு இடையே ஆங்கிலத்தை உள்ள சொல்லுற, தமிழ் பேசு, தேவையான 1-2 ஆங்கிலம் பேசலாம், தப்பில்லை. நம் தமிழ் இருக்கும்போது இல்லாத போது வேறு இடத்துல இருந்து எடுப்போம். அதனால இன்னைக்கு ஏறக்குறைய 90% தமிழ்லே பேசியிருக்க. உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் புடவையோடு வா, இன்னும் அழகா இருப்ப. தமிழ் மகளா, அழகிய மகளா இருப்ப. இப்ப லீச் புக் சினிமா தயாரித்தல் லிஸ்ட் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்திருக்காரு, அவர் தயார் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி. 3 பாட்டு நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம், நடிகர், மிமிக்ரி ஆக்டர், இன்னும் பல்துறை கலைஞர். நிஜாம், நீங்க உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம். இது நிஜம், இது சத்தியம். என்ன உருவமா நீங்க பெருசா இருக்குன்னு பார்த்தா உள்ள நிறைய வச்சிருக்காரு. அதுதான் உருவமா இருக்கு. நடிப்பு, பாடல், மிமிக்ரி எல்லாமே. இத இன்னொரு பெருமை என்னன்னா, இவங்க கேரளாவில இருந்து தமிழும் சேர்த்து படம் எடுத்திருக்காங்க. கேரளா, தமிழ், கன்னடம், தெலுங்கு 3 மொழியில ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க, சிறப்பா எடுத்திருக்காங்க, அழகா எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. அதை எப்படி அழகா பண்ணணுமோ அதை பண்ணிருக்காங்க. கேமரா, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாத்தை விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில தமிழ் பேசுறீங்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஏன் அழகா பேசு. நான் ஏதாவது தப்பு பேசுறதா மன்னிச்சுக்கன்னு கேட்டது. கடைசியில நன்றி சொன்ன அந்த நன்றி தூய தமிழ். நிறைய நல்ல எல்லாருமே அழகா பேசு. ப்ரொடியூசர்ல, மியூசிக் டைரக்டர்ல இருந்து ஸ்டண்ட் நம்ம தம்பி, தமிழ் தம்பி, அவனை தைரியமா கேரளா கூட்டு போய் படத்தை அழகா ஸ்டண்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. தமிழ் நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது, ஞாபகம் வச்சுக்க. தமிழர்கள் நம்புவர்கள், தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க, ஆனா அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள். ஆக இந்த தமிழ் படம் லீச், ரத்தத்தை இருந்து அட்டை, ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா, உடம்புல விட்டுச்சுன்னா இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிருமா. அதே போல இன்னைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள். கோட்டீஸ்வரன் ஏறிக்கொண்டே போகிறார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க 3வது பணக்காரன் பார்த்தா, உலகத்திலே 3வது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் வேண்டாம், ஆனா திட்டமிட்டு ஒரு குடும்பத்தை உலக பணக்காரனாக்கி இருக்கிறாங்க. ஏழைகளை இன்னும் ஏழையாக்கிட்டே இருக்காங்க. அதான் இந்த அட்டை
உறிஞ்ச ரத்தம் மாதிரிதான். 780 கோடி பேருக்கு உணவு 5 கிலோ அரிசி இனமா தரேன்றாங்க. ஏன் கொடுக்குற? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாயி, இன்னும் 5 கிலோ கொடுக்குற? அதாவது எழுச்சி பிழைக்க வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியதானே. வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனா அடுத்த ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காலத்தால் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு இந்தியாவிலே அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது. எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அடுத்தவர்களை வாழ வைப்போம். நாம் வாழுவோம், அடுத்தவர்களையும் வாழ வைப்போம். நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ஆத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா. ஆத்மா நமக்குள்ளே இருக்கணும். நாம் நல்லா இருக்கணும், நம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுற ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். இன்னொரு கேட்டகரி, நாம நல்லா இருக்கணும், நல்லா இருந்து அடுத்தவர்களையும் வாழ வைக்கணும், மற்றவர்களையும் வாழணும். நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக் கொண்டு மற்றவர்களும் உதவி செய்யணும். அவன் புண்ணியாத்மா. ஆத்மா, புண்ணியாத்மா. இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம். நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் குடும்பத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பேர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா. மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார், உலக மக்கள். அன்னை தெரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய். அன்னை தெரேசா கல்யாணம் ஆகியிருந்தா ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கலாம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல், கருவுறாமல் பிற குழந்தைகள் உலக மக்களை காப்பாற்றினார்களே, அதனாலே உலக தாயானார். பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல், தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள், இந்திய மக்களை காப்பாற்றினாரே, அவர் மகாத்மா. நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது, இந்திய மக்கள் உயர வேண்டும், உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே, அந்த அப்துல் கலாம் மகாத்மா. நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது, புண்ணியாத்மா ஆகலாம். நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளில், மிஞ்சுகிற பொருளில் பிறருக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மாகலாம். அதுதான் மனித பிறவி. இன்னைக்கு சினிமா எப்படி இருக்கிறது? தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல, மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள், பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள். பெரிய கம்பெனிகள் எல்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை. இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்கதான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காம பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தோட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகராக உயர்ந்து காட்டியவர். பேரு அண்ணா சொன்னார், தென்னாட்டு மார்லன் பிராண்டோ. ஆனால் தென்னாட்டு பிராண்டோல இவர்தான் உலக நடிகர், அப்புறம்தான் பிராண்டோ எல்லாம். அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பு உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்போது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டில இருந்து ஆர்டர் வந்து விட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால், அது யாரோ பேர பிள்ளைகள் இருக்காது, பேர பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு,
3 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 3 கோடி கடன். படம் ரிலீஸ் ஆகல, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி ஏறி 9 கோடிக்கு மேல போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும், நம்ம அவங்க குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ, யார் பண்ணாங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கலைஞரா சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதும்போதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். அந்த வசனங்கள் சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒருவருடைய போட்டி. உயிர் நண்பர்கள். அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள், ஹீரோக்கள் மனசு வச்சா 10 பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு லீஸா இல்ல நானு இல்ல 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 தம்பி விளக்கம் சொல்றாரு, எனக்கு தெரியாது. தம்பி தப்பு இல்ல, இல்ல இருக்கட்டும், எனக்கு தெரியல. நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கும்? நான் என்ன சொல்றேன், தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார். பிறகு அதை நினைவு மண்டபம் கொண்டு போய் கட்டினாங்க. அந்த குடும்பத்தோட பற்றுள்ள ஆட்சி நடக்குது. வழிமுறை சட்டம் சரியா இருந்தா, முறை சரியா இருந்தா, நம்முடைய நடிகர்களுக்கு சிவாஜிக்காக யார் என்ன தப்பு பண்ணாங்க? பைனான்சரை கூப்பிட்டு பேசுறா, அவர் கூட நிறைய மனசாட்சியோட ஒத்துக்குவார். குறைச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம், இல்ல அவங்க சொத்து இருந்தா அதை வித்து கூட பண்ணலாம். எனக்கு தெரியல. வேண்டுகோள், ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது. அது எனக்கு வருத்தமா இருந்தது. அதை வேண்டுகோளாக வைத்தேன். நான் யாரையும் குறை சொல்ல, முடிந்தா யாரால் முடியுமோ அவர்களா உதவி பண்ணுங்க. அந்த குடும்பத்தை பிரச்சனை எனக்கு தெரியாது. நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது. அதனால் யாராவது தமிழக அரசோ, தமிழ் சினிமா ஹீரோக்களோ, இல்ல நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாய வீட்டை காப்பாற்றுங்கள். அவங்க பேர புள்ள அதை பத்தி இல்ல. பிரபு கூட நல்லாதான் இருக்காரு, நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். ஓஜி மகேந்திரனும் கமலஹாசனும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், மத்த விஜய், அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட நம்ம காப்பாத்திடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்றேன்னு தெரியல. ஒன்னே ஒண்ணு வேண்டுகோளா இதை வைக்கிறேன். யார் மேலும் நான் குறை சொல்ல வரல. இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதில் ரீச் ஆக வேண்டும். இது ரீச் ஆகும். தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள். தமிழர்கள் நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள். ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர், நடிகர் நிஜாம், ஸ்டண்ட் நடிகர், டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். படம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது, மக்கள் விரும்புகிறார்கள். பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் 6 மாசத்துல பார்த்தா காணாம போயிடுச்சு. சின்ன படங்கள் 10-15 படங்கள் இந்த ஆண்டில சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் இது சின்ன படமா பெரிய படமானே தெரியுது, மக்கள் முடிவு பண்றாங்க. அதனால இந்த லீச் இங்க தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். எங்கள் பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள் சிறப்பா எழுதுவாங்க. ஒரு மதுரையில ஒரு ஹோட்டல்ல எழுதி போட்டிருந்தாங்க, ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க, இங்கு சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள்,
நல்லா பண்ணிருக்கப்பா, ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா, நல்ல சாப்பாடுப்பா. எங்களிடம் குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும். சாப்பிட்டு ஏதாவது உணவு உப்பு இல்லை காரம் இல்லை குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருக்கு அந்த ஹோட்டல்ல, நல்லா பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்க, கேஷியர் கிட்டப்பா இது நல்லா இல்லை மாற்றிக்க சொல்லுங்க என்று ஒரு போர்டு எழுதி படித்து ஆச்சரியப்பட்டேன். அதே போல சகோதரர்களே, நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க. குறை எழுதலாம், குறை எழுதணும், அத குறைய அது சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம், பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க.